வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம திருமணம் சம்பந்தப்பட்ட காணொளிகளை நிறைய நம்மளுடைய சேனல்ல பார்த்துக்கிட்டே வரோம். அதுல இன்னும் நுணுக்கமான விஷயங்கள், இன்னும் யாராலையும் வெளியில சொல்லப்படாத விஷயங்கள், இன்னமும் நிறைய வழக்கொழிஞ்சு போற மாதிரி பழைய மூலநூல் கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதை மழுகடிச்சுக்கிட்டு வராங்க. வர வர அதை இன்னும் மெருகேத்துறங்கிற மாதிரி பல தவறான விஷயங்களும் இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள், முரண்பாடுகள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல நிறைய விஷயங்கள் மூல நூல்கள்ல இருந்து தான் இன்னைக்கு மாற்றி அமைக்கப்படுது, புதிய விஷயமா வெளி உலகத்துக்கு காமிக்கப்படுது. ஆனா இது எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இங்க எந்த யாரும் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை இதுவரைக்கும் யாரும் கண்டுகொள்ளாத விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்றதை தான் புதுசா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனா ஆல்ரெடி நம்மளுடைய முன்னோர்கள், ரிஷிமார்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்றோம். அந்த மாதிரி விஷயத்துல நாம நிறைய விஷயங்களை பார்க்காமலே கண்டுக்காமையே விட்டுட்டோம். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து வெளி உலகத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அது நம்ம மூலியமா நடக்குது அப்படிங்கிறப்போ அது எனக்கு ரொம்ப ஒரு பேரானந்தமா இருக்குது. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பொதுவா ஆயுள் பொருத்தம் அப்படிங்கிற ஒண்ணு பார்ப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, மாங்கல்ய ஸ்தானம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம ஜாதகத்துல பொருத்தம் பார்ப்போம். ஆனா மூல நூல்ல இத ஒரு நட்சத்திரத்தை வச்சு சிம்பிளா பார்க்கிறதுக்கு நம்ம ஒரு சமிக்கை மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேவ வச்சிருக்கிறாங்க நம்முடைய நட்சத்திரம் மூலியமா. அத என்னுடைய புரிதல்ல நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம பொதுவா ஜென்ம நட்சத்திரம் தான் எல்லாருக்கும் தெரியுது. ஜென்ம நட்சத்திரத்தை வச்சுதான் எல்லாத்தையுமே பார்க்கிறோம். ஆனா இது ஆயுள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ ஜாதகத்துல 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. ரைட்டுங்களா? ஆயுள் காரகன் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அங்க சம்பந்தப்பட்டிருது. இப்போ நாம இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம மதிப்பு கூட்டுற மாதிரி, தரம் கூட்டுற மாதிரி நாம அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் வேர்டு மாதிரி தான் ரிஷிமார்கள் கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. அவன் சரியான ரூட்ல போனோம்னா சரியான ரூட்டை பிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நாம தான் அதை டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். ரைட்டுங்களா? இப்ப இந்த ஆயுள் பொருத்தம் அப்படிங்கிறத பொதுவா ஒரு ஜாதகத்துல நாம 8ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவாதிபதியையும் ஆயுள் காரகனையும் வச்சு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனா கணவன் மனைவி இந்த 2 ஜாதகங்கள் சேரும் பொழுது 9 கிரகங்கள் சேருது, 12 ராசிகள் சேருது, 27 நட்சத்திரங்களும் சேருது. அப்ப இந்த பக்கம் 27 நட்சத்திரம், இந்த பக்கம் 27 நட்சத்திரம் ஒன்னா கலக்கிற மாதிரி தான். அப்போ இவங்க நட்சத்திரத்தை வச்சு ரொம்ப ஈஸியா ஒரு ஆயுள் கணிதத்தை போடுறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் பேஸ்மெண்ட். ரைட்டுங்களா? இப்போ ஒரு பொருத்தம் பார்க்க போறோம். அந்த பொருத்தத்துல ஆணினுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும், பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும். ரைட்டுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஆணுடைய நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமா வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்த்துட்டு தான் அது தினப்பொருத்தம் இருக்குதா, கணப்பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். பொதுவா பெண் நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் அப்படிங்கிறது 3வது நட்சத்திரமாவோ, 5வது நட்சத்திரமாவோ, 7வது நட்சத்திரமாவோ வரக்கூடாது. இப்படிதான் சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஆணுடைய ஜென்ம நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமா வருதுன்னு பார்க்கணும். 1ல இருந்து 27 நட்சத்திரங்கள் வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கைகளை குறிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஆணினுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் எத்தனாவது நட்சத்திரமா வருது அப்படிங்கறதை நோட் பண்ணிக்கணும். இப்ப 2 பேருக்கும் ஒரு கூட்டுத்தொகை இருக்கும் இல்லைங்களா? ஒருத்தவங்களுக்கு 5வது நட்சத்திரமா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 23வது நட்சத்திரமா இருக்கும். இந்த மாதிரி தன்மைகளை எடுத்துக்கணும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னா, முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். கணக்கு ஈஸியா போறதுக்காக நான் கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறேன். ரோகிணி நட்சத்திரமே வருதுன்னு வச்சுப்போம். இப்ப அஸ்வினில இருந்து ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது 4வது நட்சத்திரம். ரோகிணியில இருந்து அஸ்வினி என்ன 24வது நட்சத்திரம் இல்லைங்களா?
இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டு அந்த கூட்டுத்தொகை இருக்கு இல்லைங்களா, அந்த தொகைய முதல்ல 7ஆல பெருக்கிக்க சொல்றாங்க. இன்டு 7 போட்டுக்கிட்டு அதுக்கு வரக்கூடிய ஆன்சர 27ஆல 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. பிரிச்சு கொடுத்தா அதுல மிச்சம் வரும் இல்லைங்களா, இப்ப 28 இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 28ல எத்தனை 27 போகும்? ஒரு 27 போகும் இல்லைங்களா, ஒரு 27 லெஸ் பண்ணோம்னா 28ல பேலன்ஸ் 1 தான் இருக்கும். அப்ப மிச்சம் வரக்கூடிய எண்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மிச்சம் வரக்கூடிய எண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா ஆணுக்கு வரக்கூடிய தொகையை விட பெண்ணுக்கு குறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு சுமங்கல்யமான தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற பாக்கியம் கிடைக்கணும், தீர்க்க சுமங்கலியா அவங்க மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வகைப்பாடை கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ரைட்டுங்களா? அப்போ ஒரு ஆணுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் வரக்கூடிய கூட்டுத்தொகைய 7ஆல பெருக்கி 27ஆல வகுத்துடணும். வகுத்துட்டு வரக்கூடிய மிச்சம் இருக்கு இல்லைங்களா, ஈவு எடுக்கக்கூடாது, மிச்சத்தை எடுக்கணும். சரிங்களா? அந்த மிச்சம் ஆணை விட பெண்ணுக்கு கம்மியா இருக்கணும். அது எந்த அளவுக்கு வரைக்கும் சொல்றாங்கன்னா, அதிகபட்சம் 6ல இருந்து 7 வரைக்கும் குறையலாம்னு சொல்றாங்க. இப்ப ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்குதுன்னு வச்சுப்போம். பேலன்ஸ் வந்து ஒரு 7 கிடைக்குதுன்னா, அந்த 7ல ஒரு 6 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆணுக்கு வந்து ஒரு 17 கிடைக்குது. ஒரு 17 வந்து மிச்சம் ஆணுக்கு இருக்குதுன்னா, அதுல பெண்ணுக்கு 7 வரைக்கும் போகலாம். அதிகபட்சம் 7 அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடியது. 7க்கு கீழ போகுது அப்படின்னா அது வேண்டாம். அட்பாயில் மாதிரி ஆயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க இந்த 7 வயசு அப்படிங்கிறதே ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் இப்படி வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகங்கள்ல இந்த ஒரு கணிதத்தை போட்டு பாருங்க. எந்த அளவுக்கு அது சரியா வருது அப்படிங்கிறத நீங்க எனக்கும் கீழே கமெண்ட் மூலியமா சொல்லுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலியமா தெரிவிங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் எந்த அளவுக்கு அது ஒத்து போகுது அப்படிங்கிறத. நான் சில ஜாதகங்களை அப்ளை பண்ணி பார்த்தப்ப ஒரு சில விஷயங்களுக்கு மேட்ச் ஆகுது. எல்லாத்துக்கும் அது 100% ஒத்து போகுது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நம்ம இது ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு பார்க்கிறோம். நம்ம ஜாதகத்துல ஆயுளுக்குன்னு ஒரு பாவம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்தான அதிபதி இருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு காரக கிரகம் இருக்குது. இதையெல்லாம் மாறி மாரக ஸ்தானாதிபதிகள் இருக்கிறாங்க, பாதக ஸ்தானாதிபதிகள் இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுதான் நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகம் தீர்மானிக்கும். அப்போ ஒரு தோராயமா ஒரு மதிப்பை போட்டு பார்க்கறதுக்கு ஒரு குத்து மதிப்பா பார்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குத்து மதிப்பான ஒரு தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயனுள்ளதா தெரியுது. நீங்க உங்களுடைய ஜாதகங்களை இதை அப்ளை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு அது சரியா வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு காணொளி அப்படிங்கிறது உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல ஆயம் அப்படிங்கிற ஒரு தன்மையை பத்தியும், திசை பொருத்தம் அப்படிங்கிற ஒரு தன்மையை பத்தியும், யோகினி பொருத்தம் அப்படிங்கிற ஒன்றை பத்தியும், சந்திர யோக வர்க்கம் அப்படிங்கிறத பத்தியும், அதை எப்படி நம்ம ஜாதகங்கள்ல பாக்குறது அப்படிங்கிறத பத்தியும், அதை சக்கரமா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் வீடியோ லென்த்தா தான் இருக்கும், அதை பொறுமையா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் கொஞ்சம் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நானும் எவ்வளவு தூரம் பொறுமையா ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா சொல்றேன். சில பேருக்கு பொறுமையா நிறுத்தி நிதானமா கேட்கறதுக்கு பிடிக்கும். சில பேருக்கு ஃபாஸ்டா இதை சொல்லி முடிக்கலாமே அப்படின்னு தோணும். ஃபாஸ்டா கேட்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவுக்கு கீழே பிளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நார்மல் ஸ்பீடுக்கு அது கிரியேட் ஆகும். பொறுமையா கேட்கணும்னு நினைக்கிறவங்க பொறுமையா பார்த்து கிளியரா பாருங்க. வேகமா முடிக்கணும்னு நினைக்கிறவங்க பிளேபேக்ல ஸ்பீடு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அவ்வளவுதான். அடுத்த ஒரு நல்ல காணொலியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.